இது பார்த்தீங்கன்னா இஃப் 1 2 2 3 3 3 ஆர் தி ஃபேஸஸ் ஆஃப் அ டை. ஒரு டைக்கு என்ன எழுதும் நம்ம ஃபேஸ்னால் 1 2 3 4 5 6 ஃபேஸ் இருக்குது நம்ம எழுதுவோம்ல. இவங்க வந்து அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. அது என்ன கொடுத்துட்டாங்கன்னா 1 2 2 3 3 3ன்னு கொடுத்துட்டாங்க. 2 சச் டை ஆர் ரோல்டு. 2 டையும் நம்ம உருட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா செகண்ட் டை வந்து அதிகமாக இருக்கான் பெரிய டைஸை விட. அந்த மாதிரி எத்தனை டை வந்திருக்கு கேட்டுறாங்க. இன் ஹவு மெனி கேசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, பார்க்கலாங்களா? இப்போ வந்து நம்ம இது எப்படி எழுதுவோம்? 1,1 1,2 எழுதுவோம்ல, அது போல் இப்போ நம்ம இதை எழுத போகிறோம். 1,1 1,2 1,2. இப்போ இதை ஃபஸ்ட்டு 1 வச்சுட்டு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 1,3 1,3 1,3. நெக்ஸ்ட்டு செகண்ட் 2 2,1 2,2 2,2 3 2,3. நெக்ஸ்ட்டு 2 எதாக இருக்கா? ஸோ 2 எழுதுகிறோம். நெக்ஸ்ட் என்ன 3 இருக்குது. ஸோ 3,1 3,2 3,2. நெக்ஸ்ட்டு 3,3 3,3 திரும்பியும் 3,3 தான் இருக்குது. ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா 3 3 இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைமே வரதுனால நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? செகண்ட் வந்து ஃபஸ்ட்டை விட அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது பார்க்கலாம். செகண்ட் வந்து என்ன பண்ணணும்? அதிகமாக இருக்கணும். அப்போ செகண்ட் அதிகமாக இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அவ்வளோதான். 11 மட்டும்தான் இதில் அதிகமாக இருக்குது. மிச்சம் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குது, இல்லைன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்ன? 11.